செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீட் தேர்வு தமிழகத்தில் ஏன் வெறுக்கப்படுகிறது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. நீட் தேர்வை எதிர்கொள்ள தகுதியான மாணவர்களை உருவாக்காததுதான் காரணமா என்று நீதிபதி கிருபாகரன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தகுதியில்லாத ஆசிரியர்களை உருவாக்கும் ஆசிரியர் கல்வி நிறுவனங்கள் பெருகியதுதான் காரணமா என்று நீதிபதி கிருபாகரன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். நீட் தேர்வு தொடர்பான பல்வேறு சர்ச்சைகள் எழுந்து வரும் நிலையில் இந்த ஒரு கேள்வியை நீதிபதி கிருபாகரன் எழுப்பியிருக்கிறார். நீட் தேர்வு தமிழகத்தில் ஏன் வெறுக்கப்படுகிறது என்று நீதிபதி கிருபாகரன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். நீட் தேர்வு தமிழகத்தில் கொண்டுவரப்பட்டால் கிராமப்புற மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று பல்வேறு அரசியல் கட்சியினரும் கூறி வரும் நிலையில் தற்போது நீட் தேர்வு தமிழகத்தில் ஏன் வெறுக்கப்படுகிறது என்று நீதிபதி கிருபாகரன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். நீட் தேர்வை எதிர்கொள்ள தகுதியான மாணவர்களை உருவாக்காததுதான் காரணமா என்றும் நீதிபதி கிருபாகரன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ராமச்சந்திரன் என்பவர் தொடர்ந்த வழக்கில் நீதிபதி கிருபாகரன் இந்த ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். நீட் தேர்வு பற்றிய வழக்கின் விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது. நீதிபதி கிருபாகரன் முன்பாக இந்த வழக்கின் விசாரணை நடைபெற்று வருகிறது. நீதிபதி கிருபாகரன் மிக முக்கியமான ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். நீட் தேர்வை எதிர்கொள்ள தகுதி இல்லாத ஆசிரியர்களை உருவாக்கும் ஆசிரியர் கல்வி நிறுவனங்கள் பெருகியதுதான் காரணமா என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்திருக்கிறார். அதேபோல தேர்வை எதிர்கொள்ள தகுதியான மாணவர்களை உருவாக்காததும் இதற்கு ஒரு காரணமாக இருக்குமா என்ற ஒரு கேள்வியும் அவர் முன்வைத்திருக்கிறார். ஏன் இந்த தேர்வு வெறுக்கப்படுகிறது என்கிற ஒரு அடிப்படையான கேள்வியை நீதிபதி கிருபாகரன் முன்வைத்திருக்கிறார். கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ராமச்சந்திரன் என்பவர் ஒரு வழக்கை தொடர்ந்திருந்தார் நீட் தேர்விற்கு எதிராக. அந்த வழக்கின் விசாரணையின் போது நீதிபதி கிருபாகரன் இந்த கருத்துக்களையும் கேள்விகளையும் முன்வைத்திருக்கிறார். இது தொடர்பாக பேசுவதற்காக நம்முடைய செய்தியாளர் முகேஷ் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். முகேஷ், இந்த வழக்குல நீதிபதி கிருபாகரன் என்னென்ன கேள்விகளை எழுப்பியிருக்கிறார், விரிவாக சொல்லுங்கள். இந்த வழக்கு பாத்தீங்கன்னா நீட் மதிப்பெண் எம்பிபிஎஸ் மாணவர் சேர்க்கையில நீட் மதிப்பெண்களை மட்டும் கணக்கில் எடுத்துக்கூடாது, 12ஆம் வகுப்பு மதிப்பெண்களை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று காட்டுமன்னார் கோயிலை சேர்ந்த ராமச்சந்திரன் என்ற மருத்துவர் வழக்கு தொடர்ந்தாரு. அந்த வழக்கு இன்று நீதிபதி கிருபாகரன், முரளிதரன் ஆகிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மனதார தரப்பு ஆஜரான வழக்கறிஞர் என்ன தெரிவிச்சார்னா, சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நீட் தேர்வுகள் நடைபெறுது. ஆனாக்கா சிபிஎஸ்இ பாடத்திட்டமும் மாநில அரசு பாடத்திட்டமும் ஒரு மாதிரியான தரத்தோட கிடையாது. எனவே சிபிஎஸ்இ மாநில பாடத்திட்டத்தில் பங்கேற்கும் மாணவர்கள் சிரமப்படுவதால் இந்த நீட் மதிப்பெண்களுடன் இந்த 12ஆம் வகுப்பு மதிப்பெண்களையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். அப்போது நீதிபதி கிருபாகரன் என்ன கேள்விகள் எழுப்பியிருந்தாக்க, நீட் தேர்வு ஏன் ஆரம்பத்திலிருந்து தமிழகத்தில் தொடர்ந்து எடுக்கப்படுகிறது? பல வழக்குகள் நான் சந்திச்சிருக்கேன். இது நீட் தேர்வோட மதிப்பெண்களை தான், நீட் தேர்வோட திட்டத்தை தான் எதிர்க்கிறாங்களே தவிர தரமான மாணவர்களை ஏன் நாம் உருவாக்கலை என்றது யாருமே சிந்திக்கிறது கிடையாது. இந்த தரமான மாணவர்களை உருவாக்காததுனாலதான் சிபிஎஸ்இ மாணவர்களுடன் நம்மளால போட்டியிட முடியலையா என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு முக்கிய காரணமாக தரமற்ற ஆசிரியர்கள் உருவாகுவதுதான் காரணம். அதற்கு எண்ணிலடங்காத ஆசிரியர் கல்வி நிறுவனங்கள் அதிகரிச்சுட்டு இருக்கு. இந்த ஆசிரியர் கல்வி நிறுவனங்கள் அதிகரிக்கும் பொழுது அந்த ஆசிரியர் கல்வி நிறுவனங்களோட தரங்கள் சரியில்லை என்று நீதிமன்றத்தை அணுகும் பொழுது அப்போது அந்த கடைசி கட்டத்தில் அவங்க அணுகிறதுனால அந்த தேர்வு எழுதுவதற்கான அனுமதி கொடுத்துட்றோம். அதுல நீதிமன்றமும் ஒரு பங்கா இருக்குது. எனவே இந்த விவகாரம் குறித்து ஏன் தமிழகத்துல தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறது என்பதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியாத ஒரு கேள்வியாக இருக்குது என்று தெரிவித்த நீதிபதி இந்த வழக்கில் எம்சிஏ தரப்பு வாதத்தையும் கேட்க வேண்டும் என்பதால் இந்த வழக்கு விசாரணையை நாளைக்கு ஒத்தி வச்சிருக்காரு. முகேஷ், தமிழக கல்வித்துறையின் அடிப்படையே நீதிபதி கிருபாகரன் கேள்விக்கு உள்ளாக்கி இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஒரு பக்கம் ஆசிரியர்களை உருவாக்கக்கூடிய ஆசிரியர் கல்வி நிறுவனங்களின் தரத்தையும், மற்றொரு பக்கம் நீட் தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய மாணவர்களின் கல்வி தரத்தையும் இரண்டையுமே அவர் கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறார். இது போன்ற மிகவும் அடிப்படையான முக்கியமான கேள்விக்கு அரசு தரப்புல என்ன பதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? நிச்சயமாக நீங்க சொல்றதுதான் சரி. இது ஆசிரியர் கல்வி நிறுவனங்கள் மட்டுமல்லாமல் அந்த தரமான மாணவர்களை உருவாக்கும் வகையில் அரசு எந்த செயல்படலை என்று அரசு தரப்பையும் குற்றம் சாட்டுறாரு. ஏற்கனவே இது 3வது முறையாக இந்த குற்றச்சாட்டு நீதிபதி இந்த முன்னிலை வைக்கிறாரு. ஏற்கனவே தனியார் மருத்துவக் கல்லூரிகள் 50% இடஒதுக்கீடு தொடர்பான வழக்கிலையும் கடந்த மாதம் இதே கேள்வி எழுப்பியிருந்தார். அதுக்கு அரசு தரப்பு உரிய விளக்கம் அளிக்கல. இந்நிலையில் இன்று மீண்டும் மற்றொரு வழக்கில் இதே கேள்வி எழுப்பியிருக்காரு. இன்று அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இது தொடர்பாக அரசிடம் விளக்கம் பெற்று தெரிவிக்க வேண்டும் என்று கால அவகாசம் கேட்டார். அதன் அடிப்படையிலும் என்சிஐ இந்திய மருத்துவ கவுன்சில் வழக்கறிஞர் ஆஜராக வேண்டும் என்ற
அடிப்படையில் வந்து வழக்கு நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நாளை வாதங்களின் பொழுது நீதிபதி கேள்விக்கான உரிய விளக்கங்கள் தமிழக அரசால் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கணேஷ்.